இப்போ தானே புதுசாக வந்துக்கிறீங்க, இதெல்லாம் நீங்கள் இப்போ தான் ஃபேஸ் பண்ணுறீங்க. நான்லாம் 15 வருஷமாக இதை ஃபேஸ் பண்ணுகிறேன். ஒன்றா ரெண்டா நான் ஒன்று கேட்டால் அவனுக்கு ஒன்று கொடுப்பானுங்க பாரு, டேங்க அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் தன்னுடைய வலி, வேதனை, சோகம், துக்கம் எல்லாத்தையுமே பகிர்ந்திருக்கார். யார் அவர் அப்படின்னு அவருக்கு கொடுத்தாங்க. பார்த்துருவோம் வாங்க. நாம் தமிழர் கட்சியின் முதன்மை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள், அவருக்கு கொடுக்காது என்ன இருக்குது, எல்லாம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறைய வாங்கியிருக்காரு. இல்லை, அரசியலில் அடிகளை சொன்னேன், வேறு எதுவும் சொல்ல நான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அனுமதி வழங்கப்பட மறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை தாவேக்கணும் தொடர்ந்து வச்சுட்டு இருக்கிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அட போங்க தம்பி, என்னமோ இப்போ வந்துக்கிட்டு இந்த வருஷம் தானே தேர்தலை சந்திக்கிறீங்க, நாங்களாம் 15 வருஷமாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், எல்லாத்துக்கும் எங்களுக்கு எப்போவுமே முட்டுக்கட்டை தான். அதுபோக நாங்கள் ஒரு ஏரியா கேட்போம், இங்கே கூட்டமாக இருக்குது, நல்லா இருக்கும் பேசுனா 4 பேர் கேட்பாங்கன்னு. ஆள் நடமாட்டமே இல்லாமல் தனியாக செவத்தை பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஏரியா கொடுப்பாங்க நமக்கு. அங்கே போய் எவனுமே வரமாட்டேன், அங்கே தான் பேசிட்டு போயிரு அப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள் பல வருஷமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அனுபவிச்சுக்கிட்டு ஏன் இப்போ கதறீங்க? இதெல்லாம் ஜஸ்ட்டு பிகினிங், இதெல்லாம் ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இனிமேல் தான் வரும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு சீமான் அவர்கள். தேர்தல் கட்டுப்பாட்டுல அதிகாரிகள் வந்திருக்காங்க, இன்னும் பழைய அதிகாரிகள் இருக்காங்க. பல இடங்கள்ல எதிர்கட்சிக்கு அனுமதி மறுக்கிறாங்க, விஜய் தொடர்ந்து மறுக்கிறாங்க. தெருமுனை பிரச்சார கூட்டம்னு சொல்லிட்டு 214 ஒரு சென்னையில 140 இடங்களை தேர்வு பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிக அளவுல கூடக்கூடிய மக்களுக்கு அனுமதி வழங்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்ல திமுக? அதே நெருக்கடி இன்னைக்கு இல்லை. இப்ப தம்பி விஜய் இப்பதான் அனுபவிக்கிறாரு. நான் கடந்த 15 ஆண்டுகளா அனுபவிக்கிறேன். நான் பேச ஏதாவது கேட்டா எங்க மக்கள் நடமாட்டமே இருக்காதோ அந்த சந்துக்களை கொடுத்துருவாங்க. எங்க யாருமே இல்லை, இங்க பேசிட்டு போன்ற மாதிரி. அது இன்னைக்கு தானே அவர் அனுபவிக்கிறாரு, நான் நீண்ட காலமா அனுபவிச்சுட்டு வரேன். அதுக்கு அடுத்தது தங்க விலை உயர்வின் காரணமாக காஞ்சிபுரம் பட்டெல்லாம் இருக்குல்ல, அதில் போலி பட்டுகள்லாம் இப்போ ஊடுருவி இருக்கு. வெளிமாநிலத்துக்காரங்கள்லாம் அதில் போலி பட்டெல்லாம் உருவாக்கி உள்ளே கொண்டு வந்து விற்க பார்க்குறாங்க. இதில் மோசடி நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதை அரசு எப்படி எதிர்கொள்ளணும்னு பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு சீமானவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னையுமே ஒரு நல்ல தலைவனுக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் இந்த தவறுகளெல்லாம் தடுக்க முடியும். ஏற்கனவே பவரில் இருக்கவங்களே ஒரு வியாபாரிகள், அது வியாபாரம் கூடும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு இந்த வியாபாரத்தில் இப்படிலாம் தப்பு நடக்குது, அதை தடுத்து நிறுத்துங்க வியாபாரின்னு கூப்பிட்டா வியாபாரி தடுத்து நிறுத்துவார். அவருக்கு லாபம் வர்றதான் பார்ப்பார். அவருக்கு காசு வருதா, கல்லா கட்டுதா, அதில் போலியாக இருந்தானா ஒரிஜினலாக இருந்தான்னு சொல்லிட்டு கம்முன்னு தான் இருப்பாங்க. என்னைக்கு ஒருத்த இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பிச்சுட்டான அதிகாரத்தில் இருக்கவன், அன்றைக்கே நீ தவறான தலைவனை தேர்ந்தெடுத்துட்டு இருந்தால் அர்த்தம். நீங்கள் உருப்படவே முடியாதுன்னு சொல்லிட்டு லூதர் கிங் சொல்கிறான் அப்படின்னு தலைவர்கள் பேரெல்லாம் சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக சொல்லி கடைசியில் என்ன எங்கே வந்திருக்காருன்னா, நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்கள் அப்படின்னு இருக்கார். வேறு ஒன்றும் இல்லை, அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாரு. வேறு என்ன புதுசாக கேட்டுட்டு போகிறார் அண்ணன்? நான் பக்காவாக பட்டு சேலையவே நான் உட்காந்து நெய்வேண்டா, 10,000 சேலையாக இருந்தாலும் பகல் ராத்திரி பகலாக நான் நெஞ்சு கொடுப்பேன்டா உனக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் அந்த மாதிரி பேசுகிறார். அதுபோக புரோக்கர்களை தேர்ந்தெடுத்துறாதீர்கள் அப்படின்னு சொல்கிறார். இது யார் அந்த புரோக்கர் அப்படின்னு அழுத்தம், புரோக்கர்கள் தரகர்களே அப்படின்னு அந்த இடத்துல சொருகுன்னு சொருகிறார் நடுவில். அந்த சொருகு யாருக்குன்னு தான் தெரியல நமக்கு. அதுதான் அந்த அரசியல் புரிதல் தான் பத்தலை. நம்ம யாரையோ சொருகுன்றாரு, யாருன்னு பார்ப்போம். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்களேன். உள்ளூர் பிரச்சனை, காஞ்சிபுரம் பட்டு சேலை, இந்த தங்கம் விலை உயர்வுனால பெரும்பாலான போலி பட்டு சேலைகள் தான் வந்திருக்கு. இது கூட்டுறவு சங்கம்லாம் மேம்படுத்தல, ஏற்கனவே கூட்டுறவு சங்கம்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ போலி பட்டு சேலை தான் பல்வேறு மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு எடுத்துட்டு போறாங்க. அது வரைக்கும் எந்த அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கல. இப்ப தங்க விலை உயர்னால இன்னும் பட்டு சேலை நமக்கு இருக்கிறது அரசாங்கம் இல்லை, அது ஒரு வியாபார கூடம். நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க தலைவர்களை தேர்வு செய்யறது இல்லை, வியாபாரிகளை. நீங்க எப்பவுமே நீங்க பாருங்க, மார்ட்டின் லூதர் கிங் சொல்றான், உன் நாட்டின் வளங்கள் அதிகாரத்தில் இருப்பவனால் சுரண்டப்படுமானால் நீங்கள் வாங்கி வந்தது சாபம்ங்கிறான். எல்லாமே இங்க வருங்க, மலையை விற்பான், மணலை விற்பான், நீரை விற்பான், காற்றை விற்பான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இனிமேலாவது ஒரு நல்ல தலைவரை தேர்வு செஞ்சு அவன்கிட்ட நாட்டை கொடுக்க பாருங்க. தரகர்கிட்ட கொடுத்துறாதீங்க, புரோக்கர்கிட்ட கொடுத்துறாதீங்க.